Hi friends, welcome back to my channel Murya's Kitchen. இப்போ நம்ம புதுசாக ஒரு அகாரோட ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு காம்ஃபி ஹோம் இதில் அமேசானில் ஒன்று வாங்கினேன். அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பிள்ளைகளுக்கு வேண்டி வாங்கினது. அங்கே உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக பேக் பண்ணி நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்குறாங்க. உள்ளே பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. உள்ளே ஒரு ட்ரம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை இப்போ எந்த ஃப்ரைம்ஸு எல்லாருக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஒரே மாதிரி ஒரே லெவலில் அது வெந்து கிடைக்கும். நமக்கு ஃப்ரை பண்ணி கிடைக்கும். ஆயில் ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் ரொம்ப நல்லது. பின்ன சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே என்ன சொல்லி பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே ஒரு வீல் மாதிரி 2 வீல் மாதிரி இருக்குது. அது வந்து கோழி சுடுறதுக்கு சிக்கன் சுடுறதுக்கு சுற்றி சுடுறதுக்கெல்லாம் இது நல்லா யூஸ் ஆகும். அது 2 வீல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரே கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரேயில் நமக்கு எல்லா ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம், என்ன வேணால் ஃப்ரை பண்ணலாம். 2-3 இந்த மாதிரி ட்ரேகளும் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் நிறைய இருக்குது. அதில் இப்போ உள்ளுக்குள்ள கம்பார்ட்மெண்ட் நல்ல பெருசாகவும் இருக்குது. பின்ன ஒரு சின்ன ஒரு சிம்டா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது அந்த ட்ரம் உள்ள அட்டாச் பண்ணிட்டு வெளியே எடுக்கிறதுக்கு நல்ல சூடாக இருக்கும்ல. இது வந்து ஆயில் ட்ரிப்பிங் ட்ரே. நம்ம என்ன செஞ்சாலும் கொஞ்சம் ஆயில் போட்டாலும் பாக்கி உள்ளதெல்லாம் இறங்கி அதில் ட்ரிப் ஆகும். நம்ம சிக்கன்லாம் சுடும் போது அப்படி எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும். பின்ன நிறைய இந்த மாதிரி கம்பி மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது நமக்கு பன்னீர் டிக்கா பின்ன சிக்கன் கபாப் எல்லாம் செய்யலாம். அதில் அதை வீலில் மாட்டி வச்சுக்கலாம் எல்லா கம்பியும். பின்ன ஒரு சிம்டா மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அது ட்ரேயில் உளுந்து எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பக்கெட் மாதிரி கொடுத்துக்கிறாங்க சிலிக்கானில். இதே மாதிரி 2 ட்ரே இந்த மாதிரி அலுமினியம் மெஷ் மாதிரி இருக்குது. அதுலேயும் நமக்கு என்ன வேணால் வறுத்துக்கலாம். எண்ணெய் உள்ளதெல்லாம் கீழே அப்படியே ட்ராப் ஆகி அந்த ட்ரேயில் வந்து இறங்கிக்கும். ஒரு மேனுவல் புக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெசிபி புக்கு கொடுத்துருக்குறாங்க. நிறைய அதில் ரெசிபீஸ் இருக்குது. எண்ணெய் இல்லாமல் நமக்கு என்ன வேணால் செய்யலாம்னு நிறைய ரெசிபி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் நமக்கு. அதுதான் இதே வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க அதில். நமக்கு இப்போ இந்த ஃபஸ்ட்டு நமக்கு பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் அட்டாச் பண்ண ஃபஸ்ட் தெரியல எங்களுக்கு. ஏன்னா அதை புக்கை பார்த்து படிச்சுட்டு சரியாக வச்சோம். அதில் உருளைக்கிழங்கெல்லாம் அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம என்ன மெனுவோட இது கொடுத்துருக்குறாங்க. நம்ம எந்த பட்டன் அமுத்துறோமோ, நம்ம என்ன செய்ய போகிறோமோ அந்த பட்டன் அமுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அதோட எத்தனை டிகிரியில் எத்தனை நிமிஷம் வேகங்களே கரெக்டாக அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் அமுத்தினோடனே அது ரொட்டேட் ஆகவே இல்லை. என்னடா இது உருளைக்கிழங்கு ரொட்டேட் ஆக மாட்டேங்குது போட்டுருந்தாங்களே, சும்மா பட்டன் சரியாக அமுத்தலே சொல்லி பார்த்தா வேறு ஒரு சின்ன ஒரு ரவுண்டாக கொடுத்துருக்குறாங்க மேலே. அதை நம்ம அமுத்துனாக்கா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அந்த ட்ரம்மு ரொட்டேட் ஆகுது. ஒரே மாதிரி எல்லாமே நல்ல நமக்கு ஃப்ரை பண்ணி கிடைக்கிது. அதில் எத்தனை நிமிஷம் எத்தனை டிகிரி வேகணும் எல்லாம் கரெக்டாக நமக்கு ஒரு பட்டன் அமுத்தினாலே கரெக்டாக வருது. நம்ம சிக்கனுக்கு வேறு மாதிரி டிகிரி வேக வைக்கணும். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை போட்டு நம்ம பட்டன் அமுத்தினா போதும், கரெக்டாக வருது. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸில் அதை கரெக்டாக ஃபுல்லாகிட்டு வெந்து கிடைக்கிது, நமக்கு ஃப்ரை பண்ணி கிடைக்கிது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. நமக்கு திறந்து பார்க்கலாம். இப்போது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு ரெடி. நல்லா இருக்குது. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்ட், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். எண்ணெய் ஒன்றும் இல்லாமல், இல்லை நிறைய ஆயில் ஊற்றி நம்ம எல்லாம் வறுத்தெடுப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவாய்ட் பண்ணி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அதே மாதிரி ஃப்ரைம்ஸ் வறுக்கலாம், அதே மாதிரி சிக்கன் நமக்கு வறுக்கலாம். இஷ்டப்பட்டால் நல்லா வாங்கிக்க. நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான் அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.